அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நெல் விவசாயத்திற்கு நம்ம கையில் வச்சிருக்க வேண்டிய பொருள்கள் என்ன. குறைஞ்சபட்சங்க வெளியிலேருந்து வாங்கிறது அப்படிங்கிறது ஈயம் கரைசல்னு ஒரு பொருள் இருக்குங்க. அது 1 லிட்டர் தாய் திரவம் 580 ரூபா சொல்லுவாங்க, 50 ரூபா சொல்லுவாங்க, 550 ரூபா சொல்லுவாங்க. 2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கணும். அதனால் அதை ஒரு பாட்டில் நம்ம கையில் வச்சுருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, வெயிலை தாங்கி வளர்கிற மாதிரி அதோடைய இலைகள் மேலே தெளிச்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து 2வது தெளிக்கணும், தரைவழியும் கொடுக்கணும். 2வது உப்பு நிலமாக இருக்கக்கூடிய நிலத்தில் பயிர்கள் அதை தாங்கி இருக்கக்கூடிய உப்பு தண்ணியை தாங்கி நல்ல சிறப்பாக தூர்கட்டி வர்றதுக்காக இந்த ஈயம் கரைசலை எந்த திரவங்களோட கலந்து, இப்போ மீனமிலம் கூட, பஞ்சகாவியா கூட, ஈயம் கரைசல், ஜீவாமிர்தம் கூட கலந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அது மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு அது 1 லிட்டர் வாங்கிக்கணும். வேஸ்ட் டீகம்போசர்னு ஒரு பொருள் இருக்குங்க, அது 60 ரூபா தான். அதை வாங்கி 2 கிலோ நாட்டு சர்க்கரையும் 200 லிட்டர் தண்ணியில் கலந்து இதே மாதிரி 3 நாள் மூடி வைக்கிறீங்க, 4 நாள் மூடியை திறந்து மூடுறீங்க, 7 நாளில் அதை எடுத்து பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த பொருள் உங்கள்கிட்ட இருக்கணும். 2. 3வது சாணப்பாசி கரைசல். கோயம்புத்தூரில் 100 ரூபாய்க்கு தராங்க 1 லிட்டரு. அந்த 1 லிட்டரை வாங்கி 200 லிட்டராக மாற்றுறீங்க. அதாவது 200 லிட்டர் ட்ரம்மில் தண்ணி வச்சுக்கிட்டு 2 கிலோ நாட்டு சர்க்கரை, ஒரு 5 லிட்டர் மோர் கலந்துட்டு இந்த பாட்டில் 1 லிட்டரை கலந்து வச்சிட்றீங்க. 1 லிட்டரை கலந்து வைக்கிறீங்க. 15 நாள் நல்ல வச்சிட்டிங்கன்னா 15 நாள் கழித்து அந்த பொருளை பார்க்குறப்ப 200 லிட்டரும் மாறி இருக்கும். அதை நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த 3 ரொம்ப முக்கியங்க. இது கூட உங்கள்கிட்ட மாடு இருந்தால், அது ஜெர்சி மாடோ அல்லது நாட்டு மாடோ அல்லது எருமையோ எது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஜீவாமிர்தம் தயார் பண்ணணும். அமுத கரைசல் தயார் பண்ணலாம். அதோட கோமியத்தை மட்டும் பிடிச்சு சேமித்து வைக்கணும். அதை கொடுத்துக்கலாம். இது நம்மகிட்ட இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணுங்க. இப்படி இருக்கிறப்ப உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீங்கள்ல, என் நிலத்தில் அதிகமான பாசி படருதுங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களே. பாசி படர்ந்தால் அந்த நிலத்தில் மணிச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மணிச்சத்துக்கு சமமான அளவுக்கு தழைச்சத்து வேணும்னா இந்த ஜீவாமிர்தமோ அமுத கரைசலோ இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். நிறையா கொடுக்குறப்ப தான் அந்த பாசி படர்றது குறையும். குறைஞ்சா தான் நமக்கு தூர் வெடிக்கும். இந்த கவனத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி ஒன்று கடலை புண்ணாக்கோ அல்லது முக்கியமாக எள்ளு புண்ணாக்கோ எது விலை கம்மியோ அது ஒரு மாதத்துக்கு 20 கிலோ அப்படின்னா ஒரு 2 தடவையாக கொடுக்குற அளவுக்கு வாங்கி வச்சுக்கணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் அசோஸ்பைலம்னு ஒரு பொருள் இருக்கும், பாஸ்வோ பாக்டீரியா இருக்கும், பொட்டாஷ் பாக்டீரியா இருக்கும். எல்லாம் பாட்டிலில் வரும். பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர் அப்படி வரும். இதில் எது ஒன்றொன்றுலேயும் 2 லிட்டர் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் நல்லது. அதே மாதிரி அவங்க ரொம்ப முக்கியமாக ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு பவுடர் வச்சுருப்பாங்க, சூடோமோனாஸ்னு ஒரு பவுடர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி, தரையில் கொடுக்கறதுக்கும் தெளிச்சும் பயன்படுத்துகிற மாதிரி 4 கிலோ வாங்கி வச்சுக்கலாம். தெளிக்க 4 கிலோ, தரைவழி கொடுக்க 4 கிலோ இது வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி நுண்ணூட்ட கலவை, நெல் நுண்ணூட்ட கலவை வச்சுருப்பாங்க, அது வாங்கி வச்சுக்கணும். அந்த நெல் நுண்ணூட்ட கலவை ஏக்கருக்கு 5 கிலோ. ஆரம்பத்தில் நடவு பண்ணுறப்போ போட்டுடணும். அந்த நடவு பண்ணுறப்போ போடுற மாதிரி 5 கிலோ வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி நடவு பண்ணுறப்போ போட வேண்டிய இன்னொரு முக்கியமான, நீங்கள் களிமண் நிலமாக இருந்தால் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் ஜிங்க் சல்ஃபேட் அவங்க வச்சுருப்பாங்க அக்ரியில், 5 கிலோ வாங்கிக்கணும். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வாங்கி கையில் வச்சுருக்கணும். இதெல்லாம் உணவு. இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாம் உணவு. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் புழு தாக்க வரும், இலை சுருட்டு புழு. அப்புறம் ஸ்டெம்போ, அதை கடைசியில் குருத்து புழு வரும். இந்த 2 புழு, இந்த தாக்கத்தை சரி பண்ணுறதுக்கு பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இந்த திரவத்தை 2லேருந்து 3 லிட்டர் வாங்கி வச்சுக்கணும், அல்லது 4 லிட்டர் வாங்கி வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியங்க. இது வாங்கி வச்சுக்கிட்டா, அல்லது 2 லிட்டராக வாங்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு தடவையும் அப்போ ஒரு தடவையும் கொடுத்துக்கலாம், அல்லது இப்போ ஒரு தடையாவது உருப்படியாக கொடுத்து அந்த ஆரம்பத்தில் இலை சுருட்டு புழு வராமல், அதாவது இலை சுருட்டு புழு வந்த செடி எப்படி இருக்கும் தெரியுமா, 5 இலை இருக்குது அப்படின்னா 3 பழுத்து போயிடும், 2 மட்டும் பச்சையாக நிற்கும். இதெல்லாம் விளக்கமாத்து குச்சியோட சூம்பி இருக்கும். அதான் அது இலையை சுருட்டிடும் அந்த புழு. அப்போ இந்த பொருள்கள்லாம் நம்மகிட்ட இருந்தோம்னா எந்த குறைபாடு இல்லாமல் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏக்கருக்கு 2500 கிலோ விளைச்சல் எடுத்து ஆகணும்.
அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.